சபரிமலைக்கு கிளம்புறதுலேருந்து மா கிளம்பும் போது நான் இப்போ 99ல இருக்கேம்மா, நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் திண்டுக்கல் போயிடுவேன், கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போயிடுவேன், திருச்சியில் சாப்பிட போயிடுவேன், திருப்பி நேராக அங்கே போயிடுவேன், திருப்பி தேனி போயிடுவேன், திருப்பி கம்பம் போயிடுவேன், பம்பம். நீ ஃபுல் ட்ரிப்பை உன்னோட ட்ராவலை அவங்களே ட்ராவல் பண்ணுறாவா நீ கூட சொல்லிட்டு வர உண்டா இல்லையா? பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா குறிப்பா இருமுடி நிறைக்கும் பொழுது நம்ம பண்ற பெரிய தவறு என்ன தெரியுமா? செல்போன் கையில இருக்கு, உன் ஒய்ஃப்ட்ட போனை கொடுப்பேன், இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுப்பேன். நான் என்ன சொல்றேன், என்ன அப்படி தலை போற போன் உனக்கு வரப்போகுது? 1 கோடி ரூபாய் பிசினஸ் வருமா? 10 கோடி ரூபாய் பிசினஸ் வருமா? நீ உனக்கு தான் அந்த பிசினஸ் வரணும் அப்படின்னா அந்த போன் உனக்கு கண்டிப்பா திருப்பி வரும் இல்லையா? இவன் இருமுடியில் உட்காந்துருப்பான், நானே பார்க்குறேன், நெய் ஊற்றிட்டே இருப்பான். சுவாமி சரணையப்பா, சுவாமி சரணையப்பா, சுவாமி அடிக்கும். இவன் நெய் தானே ஊத்தின்னு இருக்கான். அப்படி திரும்பி பார்ப்பான். உன் ஒய்ஃப்ட்ட தான் போனை கொடுத்துட்டல, எதுவாக இருந்தாலும் அவள் பதில் சொல்லுவாள்ல. யாருமா? அதோ இருமுடி நேரப்பிட்டு இப்போ 5 நிமிஷம் பேசுறேன்னு சொல்லு. பிரயோஜனமே இல்லை. அன்பர்களே, சபரிமலைக்கு நீ 42 நாள் விரதம் இருக்கிறது எதுக்காக? இந்த இருமுடி நெய்யை கொண்டு போய் ஐயப்பன்ட்ட சேர்க்கறதுக்காக. நீ ஏதோ சாதாரணமா கடையில வாங்கின நெய்யை சேர்க்கிறேன்னு நினைச்சுக்காத. அதோட சத்தியம் என்ன தெரியுமா? ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலப்பதுதான் இந்த இருமுடி கட்டை.